பிரியமானவர்களே, உறவுகள் என்பது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணுங்க. எப்பயுமேங்க உறவுகள தேவன் பிரிக்கக்கூடாதுன்னு நினைப்பாருங்க. ஆனா மனுஷர்களும் பிசாசு என்ன செய்றாங்கன்னா, ஒரு நல்ல உறவு இருக்க கணவன் மனைவியோ, தாயும் பிள்ளையையோ அவங்க என்ன செய்றாங்கன்னா பிரித்து விடுறாங்கங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உபாகமம் 14:21 பார்த்தீங்கன்னா தெரியுங்க, வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். அதாவதுங்க ஒரு ஆட்டுக்குட்டியை அதோட தாயோட தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அதை பிரித்து அதை போய் நீ ஃபீஸ்ட்டு கொண்டாட வேண்டாம், அதை வச்சு விரும்பி சாப்பிடாதுன்னு சொல்கிறாருங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதோட உறவு அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை பிரிஞ்சு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதே சமயம் அந்த பிள்ளைக்கு அந்த தாயை பிரியும் போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது, ஒரு அன்பின் ஐக்கியத்தில் இருக்க ஒரு குடும்பத்தை நீ பிரிக்காத அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அவ்வளோ அன்புள்ள தேவன் தாங்க நம்முடைய தேவன். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குடும்பங்களில் நெருக்கமான சூழ்நிலையில் சில பிரிவுகள் வந்திருக்கலாம். சில வேதனையான பிரிவின் வழியில் கூட நம்ம சென்று கொண்டிருக்கலாம். கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா பிள்ளையாக இருக்கலாம், ஏதோ அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரிவாக இருந்தாலும் சரிங்க, கடவுளே இப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நீங்கள் அவர் சந்நிதியில் கேளுங்க, அவர் சரியான உறவை அவர் இணைக்கக்கூடியவருங்க. எனவே அவரே அந்த பிரிவை நீக்குவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.